திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. வணக்கம். இன்றைய கேபிஆர் ஜாதக பதிவில் ஜாதகத்தில் 7ஆம் இடம். ஒருவருடைய ஜாதகம் அவருடைய அந்தரங்கங்களை சரியாக குறிப்பிடுவது. அதில் முக்கியமாக 7ஆம் இடம் என்பது இன்றியமையாதது, மிகவும் இன்றியமையாதது. இந்த 7ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் அவர் நல்ல பலன்களை அடைவார், என்ன கிரகங்கள் இருந்தால் கெடு பலன்களை அடைவார் என்பதை நாம் சற்று நிதானமாக பார்ப்போம். பொதுவாக 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, சுக்கிரன் இவர்கள் இருந்தால் இந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்தே நிறைய பலன்களை, கெடு பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பார். அவரால் யாருக்கும் பெரிய லாபங்கள் இருக்காது, நஷ்டங்களே. அவருக்கும் நஷ்டம், அவரை சார்ந்தவர்களுக்கும் நஷ்டம். வாழ்க்கை ஸ்தானம் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருக்குமேயானால் மிகவும் சிரமப்படுவார்கள். எனவே இந்த கிரகதாரர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பழகுவதற்கு சரியான ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும். நல்ல இறைவனுடைய திருவடியை பற்றி நாம் பெரும் புண்ணியங்களை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்ப்பார்களானால் இவர்கள் வாழ்க்கையில் சில கடுமையான இன்னல்களை சந்திக்காமல் இருக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்காக உள்ளது தான். அதில் துன்பங்கள் வரும், அதை அனுபவிக்கலாம், ஆனால் அதை சமாளிக்க வேண்டும். அப்படி யார் அந்த அமைப்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கை சிறப்பானது. குறிப்பாக இந்த 7ஆம் இடத்தில் இந்த கிரக நிலைகள் செவ்வாய், ராகு, சனி, சுக்கிரன் இது போன்ற திசை அமைப்புகள் உள்ளவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே இந்த 7ஆம் இடம் என்பதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்றியமையாதது. ஒரு திருமண வரன் பொருத்தம் பார்த்தால் 7ஆம் இடம் சரியாக உள்ளதா என்று சரியாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்று தீமைகள் சற்று அகலாமல் இருக்கலாம். என்ன காரணம்? தீமைகள் அகல வேண்டும் என்பதுதான். ஒரு ஜாதகர் சிறப்பாக இருக்கிறார் என்று பொருள். ஆனால் இந்த கிரகவாதிகள் இந்த இடத்தில் இருந்தால் அப்பொழுது அதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தால் இறைவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். இறை சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். பல தொழில்களை செய்து நிறைய நட்டங்களை சந்தித்திருப்பார்கள், பிரச்சனைகளை நிறைய சந்தித்திருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியாது. எல்லோரும் இகழ்வாக நினைப்பார்கள். இப்படிப்பட்ட அந்த 7ஆம் இடத்தை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். அப்படி உள்ளவர்கள் இறைநிலையை நன்றாக புரிந்து அவர்கள் அந்த இறை தொண்டை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொள்ள வேண்டும். யாரும் என்னை மதிக்க மாட்டேன், யாரும் என்னை செய்ய மாட்டேன், யாரும் என்னை நெருங்க மாட்டார், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. இறை தொண்டு தான். அவரவர் சமயத்தை சார்ந்த இறை தொண்டுகளை அவரவர் செய்து கொண்டிருக்கலாம். எனவே இவர்களெல்லாம் தொழில் செய்வார்களானால் தொழிலில் மிகப்பெரிய நட்டங்களை சந்திப்பார்கள். இதுதான் 7ஆம் இடத்தினுடைய பலன்.
நற்பலன்கள் என்று சொன்னால் 7ஆம் இடத்தில் அற்புதமாக சொல்லப்போனால் சந்திரன் 7ஆம் இடத்தில் அவர் மாத்திரம் இருந்தாலே என்றால் வெகு சிறப்பாக இருக்கும். ஆம், 7ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சந்திரன், இதெல்லாம் சிறப்பானதே. 6ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் சற்று அதிர்ஷ்டசாலிகள் தான். 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் கிரகவாதிகள் எல்லோரும் இருந்தாலும் நிறைய லாபங்களையும் புகழையும் ஈட்டுவார்கள். எனவே 7ஆம் இடம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு ஜாதகருடைய சரியான காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு இடமாகும். எனவே அன்பர்கள் அதை புரிந்து கொண்டு இறைநிலை தொண்டை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த இகபர சுக வாழ்க்கையை அதையே எடுத்துக்கொண்டு அதிலே நிறைய நட்டங்களை சந்தித்து கொண்டு பிறகு ஒரு மாதிரியாக செல்வதை விட இறை தொண்டில் இறங்கிவிட்டால் இவர்களெல்லாம் சிறப்பாக இருப்பார்கள். எனவே இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அடியவர் சேவையை செய்யலாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். சரியில்லை சரியில்லை என்று சொல்லாதீர்கள். உலகத்தில் ஒவ்வொரு விதத்திலும் கடவுள் நம்மை ஒவ்வொன்றிற்காக படைத்திருப்பார். எனவே இந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இது போன்ற காரியங்களை செய்யலாம் என்று நான் இந்த ஜாதக முறைப்படி சொல்லுகிறேன், கூறுகிறேன். எனக்கு தெரிந்தவரை நிறைய நண்பர்கள் அந்த செய்திகளில் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இறை சேவையை நெருங்குங்கள். உங்களுடைய மனதை இதமாக வைத்து கொள்ளுங்கள். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.